ஹையூஸ் ஓணம் சத்யா ஸ்பெஷல் புளி இஞ்சி தாங்க இது. இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு சுவையாக இருக்கும். நம் நாக்கில் டேஸ்ட் பட்ஸை தூண்டி விட்டு நாவில் எச்சி ஊற வைக்கக்கூடியது. ஜீரண மண்டலத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இப்படி எல்லாத்தோடையும் இது நல்ல ஒரு சைடிஷாகவும் இருக்கும். சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். ஹெல்த்தியானது கூட. நான் 50 கிராம் இஞ்சியை எடுத்து தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் அளவு புளி இஞ்சி வர அளவுக்கு மட்டுமே அளவு எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி தோல் நீக்கி இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். திக்காக கரைச்ச 1/2 கப் புளி கரைசல். இதில் வெல்லம் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயத்தூள், 10 காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய் பொடி இதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பாட் அல்லது பேன் வச்சுக்கோங்க. பாட்டில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த புளி இஞ்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சிறிதளவு ஜீரகமும் போட்டிருக்கேன். வெந்தயம் ஜீரகம் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். சிலர் வெந்தய பொடி போட்டுக்குவாங்க. கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டு சிறிது நேரம் பரட்டி விட்டு காஞ்ச மிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது புளி இஞ்சிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பெருங்காயத்தூள். இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா நைஸாக இது போல் சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் முருகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இஞ்சியை பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஆயில்லையே இஞ்சியோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய இது போய் கலர் மாதிரி எண்ணெயிலே முருகி இது போல் ரெடி ஆகும். இதை லேசாக பிரட்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சி கருகிட வேணாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி ப்ரௌன் கலரில் மாறிக்கிச்சு. இஞ்சி எண்ணெயிலேயே முருகி இன்னும் கொஞ்சம் முருக வேண்டியிருக்கு. இதை நம்ம மாதக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம். இஞ்சி இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மஞ்சள் பொடி, மசால் பொடிகளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இஞ்சி நல்லா இந்த அளவுக்கு முருகி இருக்கணும். இதுக்கப்புறம் புளி கரைசலை ஊற்றினீங்கன்னா 4 படை இஞ்சி நமக்கு தாங்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சியோட ரா டேஸ்ட் தெரியாது. புளி ஊற்றி நல்லா இது போல் கலக்கி விட்டு கொதி வரையில் நான் 2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு புளி இஞ்சி எல்லாம் எண்ணெயிலே முருகி எண்ணெய் பிரிஞ்சு இது போல் ரெடி ஆயிடுச்சு நம்ம புளி இஞ்சி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டான சுவையான டேஸ்ட் பட்ஸை தூண்டக்கூடிய எல்லாத்தோடையும் பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கக்கூடிய ஹெல்த்தியான இந்த புளி இஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.